ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் பண்டிகைக்கு குட்டி பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு. மண் பிள்ளையார் தாங்க வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம்ட்டு பொட்டு பூலாம் வச்சுட்டு இருந்தேன். மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனமும் குங்குமம் சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு டெக்கரேஷன், அவ்வளோதான். விலை ரொம்ப கூட இருந்தது. இந்த வருஷம் பிள்ளையார்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. விலை கேட்கக்கூட முடியல, அப்படி கூட்டமாகவும் இருந்தது. சரியாக பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது. சரின்னு கிட்டத்துலேயே இந்த பிள்ளையர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு பொட்டுப்பூ வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பூ கட்டியாச்சு. பூஜைக்கு 2 நாள் முன்னாடி பூ வாங்கி வச்சுருந்தேன். பூவும் கட்டி முடித்தாச்சு. இன்றைக்கி பூஜைக்கு மட்டும் கொஞ்சமாக கட்டி எடுத்துக்கிட்டேன். இன்னும் பிரசாதம் பண்ணணும். இன்றைக்கி பிரசாதம் நான் வீட்டிலே லட்டு பண்ணலாம்ட்டு ட்ரை பண்ணேன். லட்டு சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு அதை லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். லட்டும் கொண்டக்கடலை சுண்டலும் தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பூஜைக்கு ஒரு அரை முழம் பூக்கு தான் கட்டினேன். இது பூஜைக்கு போதுமானதாக இருக்கும். பிரசாதம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு லட்டு சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் லட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.